அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சூரியன் 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இப்ப இந்த வீடியோல சந்திர பகவான் லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள்ல இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல சொல்லக்கூடிய பலன்கள் எல்லா பலனும் எல்லாத்துக்கும் சரியா இருக்காது. அதுல இருந்து 1-2 பலன்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. ஏன்னா அந்த கிரகம் ஆட்சி, உச்சம், நீசம், சமம், பகை இந்த மாதிரி பலம் பலவீனமா இருக்கிற நிலைமையை பொறுத்தும், நட்சத்திராதிபதி என்ன நிலையில இருக்காரோ அதை பொறுத்தும், அந்த கிரகம் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி எந்த மாதிரி பலத்துல இருக்காரோ அதை பொறுத்தும் தான் பலன்கள் அமையும். எல்லா பலனும் ஒருத்தருக்கு சரியாவே இருந்துராது. 1, 2, 3 பலன்கள் சரியா இல்லாமலும் இருக்காது. இப்போ லக்னத்துல சந்திரன், அதாவது இந்த பதிவு பாத்தீங்கன்னா ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, லக்னத்துல இருந்து 12ஆம் பாவகம் வரை சந்திரன் இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல லக்னத்துல சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும்? எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துல சந்திரன் இருந்தால் முகம் அழகா இருக்கும், ஒரு பளபளப்பா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். இந்த இடத்துல நான் கலரை சொல்ல வரல, அது மற்ற கிரக சேர்க்கை அமைப்பை பொறுத்து கலரா பளிச்சுன்னு இருக்கலாம், கருப்பாவே இருந்தாலும் கலையா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த லக்னத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகான முகம் அப்படின்றது இருக்கும். இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா முக அழகு குறிக்கக்கூடியவர். அவர் லக்னத்துல இருக்காரு அப்படின்னா முக அழகு கண்டிப்பா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இவங்களுடைய பார்வை, அந்த கண்கள் ஒரு ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும், ஒரு அழகான கண்கள். அவங்களுடைய பார்வை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இவங்களுடைய மனசு பாத்தீங்கன்னா மனக்காரகன் சந்திரன். மனநிலை அப்படின்றது ஒரு மென்மையான மனநிலையா தான் இவங்க இருப்பாங்க. ரொம்ப அதட்டி படபடன்னு பேசுறது இது பண்றதெல்லாம் இவங்க கிட்ட இருக்காது. அடுத்தவங்களை ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் உணர்ச்சி பூர்வமா செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ ஒரு ஆணுக்கு லக்னத்துல சந்திரன் இருந்தால் பெண்களால ஆதரவு கண்டிப்பா இருக்கும். பெண்கள் அப்படின்னாலே பெண்கள் சார்ந்த வகையில எந்தெந்த மாதிரி உறவுகள் இருக்கோ அந்த உறவுகள் சார்ந்த வகையில எல்லா வகையிலுமே ஒரு நன்மை அப்படின்றது இருக்கும். அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவி, இந்த மாதிரி பெண்கள் வகையில என்னென்ன உறவுகள் இருக்கோ அந்த உறவுகள்ல கண்டிப்பா நன்மை அப்படின்றது இருக்கும். இப்போ சமுதாயம் சார்ந்த வகையில இவங்களை மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுமக்கள் வகையில ஒரு நல்ல பேர் புகழ் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அந்தஸ்து உள்ளவங்களா இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் கண்டிப்பா இருக்கும். இவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் புதுமையா செய்யணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. கலை சார்ந்த வகையிலையும் கவிதை, இசை, ஓவியம், நடிப்பு, இதை ஏதாவது ஒரு இதுல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஆனா இங்க பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சாதாரண ஒரு விஷயத்துக்கு கூட அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால மனசு அடிக்கடி உங்க வாழ்க்கையில ஒரு தடுமாற்றமான மனநிலையாவே உங்களுக்கு இருக்கும். மனசளவுல பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். பாவகிரக சம்பந்தம் பலமாயிட்டா. பாவகிரகங்கள் யார் யாரு? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இந்த மாதிரி பாவகிரக சம்பந்தம் லக்னத்துல இருக்கக்கூடிய சந்திரனோட பலமா சம்பந்தப்பட்டுட்டா இவங்க மேல இருக்க ஒரு சுய நம்பிக்கை அப்படின்றது கூட அதிகமா இருக்காது.
அடுத்தவங்க ஏதோ ஒரு சின்ன கருத்து சொன்னா கூட, நெகட்டிவ் கருத்து சொன்னா கூட மனசளவுல பாதிக்கப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த பாபகிரக சம்பந்தம் அதிகமா வந்துட்டாலே ஒரு மன அழுத்தம், உடம்புல இந்த நீர்ச்சத்து குறைபாடு, அடுத்தத மனக்கவலை அப்படின்றது கண்டிப்பா இவங்களுக்கு வரும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களோட உணர்ச்சிகளை ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. பாவகிரக சம்பந்தம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த லக்னத்துல சந்திரன் இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகளை, அடுத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் தான் குடும்பம், தனம், வாக்கு, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவு பழக்க வழக்கம், சேமிப்பு, முக அழகு, கல்வி, இதெல்லாம் சொல்லக்கூடியது லக்னத்துக்கு 2ஆம் பாவகம். இப்ப இங்க 2ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தால் இவங்களுக்கு அடிக்கடி அந்த மனம் சார்ந்த விஷயத்துல ஒரு மாறுபட்ட கருத்துன்றது இருந்துகிட்டே இருக்கும். குடும்பம் சார்ந்த நபர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எல்லாம் ஒரு அதிகமான ஒரு அன்பு, பாசம், காதல், நேசம் அதெல்லாம் அதிகமாவே இருக்கும். இவங்களுடைய அம்மா அவங்களுடைய அன்பு அப்படின்றது முழுமையா பெறக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. சந்திரன் வலதுபுறை சந்திரனா இருந்து 2ஆம் பாவகத்துல இருந்தார்னு வைங்களேன், இவங்க வாழ்க்கையில அதிகமான பண சம்பாத்தியம், செல்வ நிலை கண்டிப்பா அடைவாங்க. சேமிப்பும் அதிகமாவே எப்பவுமே இருக்கும். வீட்டுல எப்பவுமே ஒரு சுபிச்சம் அப்படின்றது ஒரு நல்ல நிலைமை இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த சந்திரன் தேய்பிரை சந்திரனா இருந்துட்டாலோ அல்லது எந்த சந்திரனா இருந்தாலும் பாவகிரக சம்பந்தம் அதிகமா வந்துட்டாலோ பணம் சார்ந்த விஷயத்துல குறைபாடு இருந்துகிட்டே இருக்கும். உணவு சார்ந்த வகையில பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு எப்பவுமே ஒரு வருமானம் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும். அதுலதான் அதிகமான விருப்பமும் இவங்களுக்கு இருக்கும். உணவு சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா அவங்கவுங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி அப்பப்ப எது ரொம்ப நல்லா இருக்கோ அடிக்கடி ஒரே இதான் சாப்பிடணும் அப்படின்னா இவங்க நினைக்க மாட்டாங்க. இவங்க பேசக்கூடிய விதம் ரொம்ப இனிமையா இருக்கும். அதாவது ஒரு பாசிட்டிவான கருத்துக்களை கேட்கணும்னா இவங்க கிட்ட கேட்கலாம். இவங்க நெகட்டிவா அதிகம் பேச மாட்டாங்க. ஆனா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவாங்க. அப்படி பேசுறதுனால என்ன ஆகும், அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும். அதை குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இவங்க மனசுல பாத்தீங்கன்னா எப்பவுமே குடும்பம், குடும்ப நபர்கள், பணம், உணவு இது சார்ந்த விஷயங்களை பத்தின சிந்தனை தான் அதிகமா ஓடிட்டு இருக்கும். அதிகமான பாவகிரக சம்பந்தப்பட்டுச்சுன்னா மனசு ஒரு நிலையாவே இருக்காது. எப்ப பார்த்தாலும் அலைபாயக்கூடிய மனநிலையாவே இவங்களுக்கு இருக்கும். சுபகிரகம் பலமா சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னா குடும்பம் நல்லா இருக்கும், பணம் சார்ந்த விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு சந்தோஷம் அப்படின்றது நிலையா இருக்கும். படிப்பு சார்ந்த வகையில ஒரு உயர்வான நிலையை இவங்க கண்டிப்பா அடைவாங்க. ஒருவேளை பாபகிரக சம்பந்தம் பலமாயிருச்சுன்னா என்னாகும், பணம் சார்ந்த விஷயத்திலையும், குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும், படிப்பு சார்ந்த விஷயத்திலையும் எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனைன்றது குறைன்றது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அடுத்ததா லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும்? 3ஆம் பாவகம் தைரியம், துணிச்சல், தம்பி தங்கச்சி உடன்பிறப்புகளை பத்தி சொல்லக்கூடிய பாவகம். தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்டது, கலைத்துறை, எழுத்துத்திறன், கொஞ்ச தூரம் பயணம் போறது, கை, தோல், மார்பு பகுதி, இது எல்லாமே 3ஆம் பாவகம். இப்போ 3ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும்? இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தைரியம், எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியமா துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு துணிச்சல் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். ஒரு போராடக்கூடிய மனப்பக்குவம், மனநிலை, போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு மனநிலை இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டதுல ரொம்ப கில்லாடியா இருப்பாங்க.
அதாவது தகவல் தொடர்பு சார்ந்த வகையில ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த அடுத்தவங்க கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்கறதுல கம்யூனிகேஷன் ஒரு அதிகமான திறமை அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும். இளைய உடன்பிறப்பு இருந்தாங்க அப்படின்னா, தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா, அவங்களால இவங்களுக்கு உதவி அப்படின்றது வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும். அவங்களால ஏதோ ஒரு பிரயோஜனம் இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இவங்களுக்கு இந்த குறுகிய தூர பயணம்ன்றது கண்டிப்பா இருக்கும், அதிகமா இருக்கும் வாழ்க்கையில அடிக்கடி. பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தாலே சமூகம் சார்ந்த வகையிலையும் நண்பர்கள் சார்ந்த வகையிலையும் அதிகமான ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தா பெரிய அளவுல பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் ஒரு பிரபலமான ஒரு அமைப்பு அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். ஆனா பாவகிரக சம்பந்தம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? மனநிலை எப்பவுமே சமநிலையா இருக்காது, அடிக்கடி மாற்றம் அப்படின்றத மனசு சந்திச்சுக்கிட்டே இருக்கும். உடன்பிறப்பு சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவு அல்லது பிரிவு ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அதிகமான பாபகிரக சம்பந்தம் வந்துருச்சுன்னா இவங்க பயணம் போனாலே அதனால மன உளைச்சல் தான் அதிகமாகும். வாழ்க்கையில அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த தைரியம் அப்படின்றது கண்டிப்பா பாதிக்கப்படும். மனசளவுல பாத்தீங்கன்னா அடிக்கடி சந்தேகம், எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு குழப்பமான மனநிலை அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் பாவகம் அப்படின்றது மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் அம்மா சொந்த பந்தங்கள், இது எல்லாமே இந்த 4ஆம் வீட்டை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். இப்ப இந்த 4ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும்? மன நிம்மதி, மனசளவுல பாத்தீங்கன்னா ஒரு அமைதி, ஒரு பொறுமையான குணம் அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும். நல்ல சாப்பாடு கிடைக்கும் இவங்களுக்கு வாழ்க்கையில, ஒரு மகிழ்ச்சியான மனநிலை அப்படின்றது இவங்க வாழ்நாள்ல அதிகமா இருக்கும். தாய் வழி உறவுகள் சார்ந்த வகையில ஒரு நல்ல உறவு நிலை அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அம்மாவுடைய பாசம் முழுமையா இவங்களுக்கு கிடைக்கும். அம்மா வகையில கண்டிப்பா அதிகமா நன்மை இவங்களுக்கு நடக்கும். கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில மண் மனை பூமி வீடு வண்டி வாகனம் இதையெல்லாம் அடைஞ்சே தீருவாங்க. அது தசாபுத்தி, குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும்போது இதெல்லாம் அடைவாங்க. மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல இவங்க அதை பெரிய அளவுல லாபம் அப்படின்றத பார்ப்பாங்க. கல்வி சார்ந்த விஷயத்துல பெரிய முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பா வரும். அதாவது குடும்பத்துல படிக்க வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இல்லைனாலும் வேலைக்கு போயாவது படிச்சு முன்னேறிடுவாங்க. படிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய அறிவால ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகமா இருக்கும். பொதுமக்கள் சார்ந்த வகையில இவங்க பேரை சொன்னாலே அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவங்க வட்டாரத்துக்குள்ள தெரியக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, வண்டி வாகன யோகம், ஒரு வசதியான வாழ்க்கை அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. எல்லாமே அவங்களுடைய ஜாதக தகுதிக்குள்ளதான் இருக்கும். ஜாதக தகுதியை மீறி எதுவுமே இருக்காது. பயணம் சார்ந்த வகையிலையும் வெளிநாடு தொடர்பு இருக்கு அப்படின்னா அதிகமான ஒரு லாபம் அப்படின்றது இவங்க வாழ்க்கையில இருக்கும். இவங்க மனசுக்குள்ள எப்பவுமே அடுத்தவங்க மேல ஒரு அன்பு கருணை அப்படின்றது இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்ற ஒரு நல்ல மனசு யாருக்கு இருக்கும்னா இந்த லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை பாபகிரக சம்பந்தம் பலமாயிருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசு எப்பவுமே நிலையான தன்மையோட இருக்காது. அதுல குறைபாடுன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அடிக்கடி ஈஸியா இவங்க மனசு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகும். தாய் வழி உறவுகள்லாம் பாதிக்கப்படும். அதிகமான ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை வாழ்க்கையில அடிக்கடி வரும். சின்ன விஷயத்துக்கு கூட, அல்பத்தனமான சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அதிகமா கவலைப்படுவாங்க. இந்த நாள்ல லக்னத்துக்கு 4ஆம் பாவகத்துல இருக்க சந்திரனோட அதிகமான பாபகிரகங்கள் சம்பந்தப்பட்டுட்டா இந்த மாதிரி நிலைமை கண்டிப்பா உண்டு. நிம்மதி அப்படின்றது அதிகமான குறைவாதான் இருக்கும் உங்களுக்கு. அடிக்கடி வீடு மாறுறது அல்லது வேலை மாறுறது அல்லது வண்டியை மாற்றுறது, இது ஏதோ ஒரு மாற்றம் அப்படின்றது அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எந்த பாவகத்துக்கு சொன்னாலும் அவங்க எத்தனாம் பாவகத்துல
அதாவது ஆட்சி உச்சம் நீச்சம்லாம் இருக்கு, நட்பு பகை சமம், அதை பொறுத்து அந்த பலனோட அளவீடுகள் கூடும் குறையும், ஆனா பலன்கள் இல்லாமல் போகாது. அடுத்ததா லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல, லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும்? புத்திசாலித்தனம் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு. இப்ப 5ஆம் பாவகம்னா என்ன? புத்திரர்கள், குழந்தை, மெமரி பவர், காதல், பூர்வ புண்ணியம், இதெல்லாம் குறிக்கக்கூடியது. ஷேர் மார்க்கெட், லாட்டரி சீட்டு, இது எல்லாமே 5ஆம் பாவகம் தான். தாய் மாமன், இது எல்லாமே. இப்போ லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தா புத்திசாலித்தனம்ன்றது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஒரு அதிகமான அறிவுத்திறன், சிந்தனை திறன், எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்கக்கூடிய திறமை ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்க கிட்ட. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வேகமா கத்துக்குவாங்க இவங்க. கல்வி சார்ந்த விஷயத்திலையும் கலைத்துறை சார்ந்த விஷயத்திலையும் இவங்களுக்கு படிப்பு அமையுது அப்படின்னா அதுல அதிகமான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இந்த கலைத்துறை, இசை, இலக்கியம் சார்ந்த வகையில, சினிமா, கற்பனை சார்ந்த துறைகள் இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லாமே இவங்களுக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆர்வம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரியே அதிக புத்திசாலியா தான் இருப்பாங்க, ரொம்ப நல்ல குணம் படைச்சவங்களாவும் இருப்பாங்க இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளால இவங்களுடைய வாழ்க்கையில அதிகமான ஒரு சந்தோஷம் அப்படின்றது இருக்கும். இப்ப இந்த லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கக்கூடியவங்க எல்லாம் மனசாட்சியோட உண்மையா லவ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய நடத்தை, நடை, உடை, பாவனையும் ஒரு மென்மையா இருக்கும். இவங்களுக்கு அந்த காதல், அந்த ரொமான்ஸ் இதுல ரொம்ப ஒரு ஈர்ப்பு, ஈடுபாடுன்றது அளவுக்கு அதிகமா இருக்கும். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கணவன் மனைவி தான் இவங்களுக்கு அமைவாங்க. எல்லா வகையிலையும் நல்ல கணவன் மனைவி இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது, ஆனா அதிகபட்சம் நல்ல கணவன் மனைவி அடைவாங்க. ஆனா அந்த பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இந்த 5ல இருக்கிற சந்திரனோட அடிக்கடி இந்த மனநிலை மாறுபாடு வரும். எல்லாத்துக்குமே மனநிலை மாறுபாடு வரும். ஏன் சொல்றோம்? ஏன்னா சந்திரன் தான் மனக்காரகன். அதனால ஈஸியா எந்த ஒரு சோகமான நிகழ்ச்சியை கேட்டாலும் மனசு ஈஸியா உடைஞ்சு போயிடும், ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனா அந்த பாவகிரக சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணிய பலனால அதிகமான ஒரு சந்தோஷத்தை இவங்க அடைவாங்க. இந்த லக்னத்துக்கு 5ல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு பொதுமக்கள் முன்னாடி ஒரு கூட்டத்தை பார்த்தா பேசக்கூடிய ஒரு திறமைன்றது கண்டிப்பா நல்லா இருக்கும். இவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பேர் புகழ் அப்படின்றது இருக்கும். எந்த ஒரு விஷயமும் அவங்க ஜாதக தகுதிக்குள்ளதான் நடக்கும். ஆனா அந்த பாவகிரக சம்பந்தம் பலமாயிட்டாலும் இப்ப சொன்ன பாசிட்டிவ் பலன் எல்லாமே குறைபாடு இருக்கும். கல்வி சார்ந்த வகையில தடை அப்படின்றது கொடுக்கும். காதல் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே குழப்பமா தான் இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல குறைபாடுன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல குறைபாடு அப்படின்னா ஒண்ணு ஆம்பளை பிள்ளையா பிறக்கும், இல்லைன்னா பொம்பளை பிள்ளையா பிறக்கும், இல்ல ஆம்பளை பிள்ளையும் பிறந்துருச்சு, பொம்பளை பிள்ளையும் பிறந்துருச்சு, பெற்றவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்ப அது ஏதோ ஒரு குறைபாடு தானே. எப்பவுமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறைபாடு லக்னத்துக்கு 5ல சந்திரன் இருந்து அந்த சந்திரனோட பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் நெகட்டிவ் பலன்கள். அடுத்ததா லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 6ஆம் பாவகத்தோட பலன் என்ன? கடன், நோய், எதிரிகள், சண்டை, சச்சரவு, தேவை மனப்பான்மையும் இந்த 6ஆம் பாவகம் தான். உழைப்பும் இந்த 6ஆம் பாவகம் தான். உத்தியோகமும் இந்த 6ஆம் பாவகம் தான். இப்ப இந்த 6ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த 6ஆம் பாவகம் தான் கோர்ட் கேஸ், வம்பு, வழக்கெல்லாம் குறிக்கக்கூடியதும். இவங்க மனசுல 6ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிற அத்தனை பேத்துக்குமே அவங்க மனசுல எப்பவுமே ஏதாவது ஒரு கலக்கம், ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறது அப்படின்றது இருக்கும். இவங்க சிந்தனைகள் அதிகமா அலையும். மற்றவங்களை விட அதிகமா சிந்திக்கக்கூடியவங்க. சிந்திக்கிறதுனா பிரச்சனைகளை பத்தி அதிகமா சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களை அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சந்தேக கண்ணோட்டத்தோடய பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்க. அடுத்தவங்க கூட அதிகமா மற்றவங்க போட்டி போடலனாலும் இவங்க அதிகமா ஒரு போட்டி போடுவாங்க. ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது முக்கியம் கிடையாது, போட்டி போடணும்ல, அந்த போட்டி போடுறது இவங்க கிட்ட அதிகமா இருக்கும்.
சந்திரன் 6ஆம் பாவத்துல பலமா இருந்துட்டால் கண்டிப்பா எதிரிகள் தோத்து போயிடுவாங்க, இவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படி 6ஆம் பாவகத்துல சந்திரன் பலமா இருந்துட்டா கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆர்குமெண்ட் விவாதங்கள் சார்ந்த விஷயத்துல போட்டி போட்டாங்கன்னா இவங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஆனா இந்த 6ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறு, ஜீரண கோளாறு அப்படின்றது கண்டிப்பா வரும். மன அழுத்தமும் எப்பவுமே அதிகமா இருந்துகிட்டு இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியான கிரகம். அதனால என்ன ஆகும், வாழ்க்கையில அடிக்கடி இந்த சளி பிடிக்கிறது, இருமல், இந்த குளிர்ச்சி தொடர்பான ஹெல்த் பாதிப்பு அப்படின்றது அடிக்கடி வரும். இப்ப இவங்களுக்கு தசா புத்தி நல்லா இருக்கு அப்படின்னா அரசியல் சம்பந்தப்பட்ட வேலைகள், மருத்துவம் சார்ந்தது, இது சார்ந்த வகையில தொழில் அமையறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இவங்க கிட்ட இருக்கும். இருந்தாலுமே அதனால வாழ்க்கையில இவங்க அதிகமா கஷ்ட நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க. இவங்க வாழ்க்கையில அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய நிலைமைன்றது வரும். லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு செலவுன்றது இவங்க வாழ்க்கையில ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனா சந்திரன் அந்த 6ஆம் பாவகத்துல நல்லா இருந்துட்டாருன்னு வைங்களேன், எவ்வளவு கடன் வாங்கினாலும் சரி அதை திருப்பி கொடுத்து நல்லபடியா அந்த கடனை அடைச்சிருவாரு. இவங்க முகத்துல பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கிற மாதிரியே தான் இவங்க முகம் இருக்கும். அடுத்தவங்களுக்கு துன்பம் தேரம்னா இவங்க அதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க, கண்டிப்பா அதுல இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஆனா குடும்பம் சார்ந்த வகையில எப்பவுமே ஏதாவது ஒரு மனக்கசப்பு அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்ததா லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும்? 7ஆம் பாவகம் கணவன் மனைவி, கல்யாணம், கூட்டு தொழில், நண்பர்கள், வெளிநாடு, பொதுவா குறிக்கக்கூடிய உறவுகள், சமூகம் சார்ந்த வகையில நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றதுதான் இந்த 7ஆம் பாவகம். சந்திரன் லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல இருந்தா வரக்கூடிய கணவன் மனைவி கண்டிப்பா அழகா இருப்பாங்க, அழகானவங்களா இருப்பாங்க, கவர்ச்சியானவங்களா இருப்பாங்க. அழகு வேறு, கவர்ச்சி வேறு. அழகா இருக்கிற எத்தனையோ பேர் கவர்ச்சி இல்லாம இருந்திருக்காங்க, கவர்ச்சி இல்லாம எத்தனையோ பேர் அழகாவும் இருக்காங்க. அழகு வேறு, கவர்ச்சி வேறு. அழகாவும் இருப்பாங்க, கவர்ச்சியாவும் இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவன் மனைவி. ஆனா லக்னத்துக்கு 7ல சந்திரன் இருந்தா அடிக்கடி இவங்க மனநிலை மாறி என்ன ஆகும்னா கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி சார்ந்த வகையிலையும் சரி, தன்னை சுத்தி இருக்கிற உறவுகள் கிட்டையும் சரி அப்படித்தான் இருக்கும். கல்யாண வாழ்க்கை அடிக்கடி அன்பும் இருக்கும், அடிக்கடி ஆக்ரோஷமான சண்டையும் இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில. சந்திரன் 7ல ஓரளவு பலமா இருந்துட்டாருன்னு வைங்களேன், கூட்டு தொழில் செஞ்சா கண்டிப்பா அதுல ஜெயிக்கலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள், அதனால வருமானம் அப்படின்றது கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். அங்க சுத்தி இருக்கிறவங்களோட இவங்க பேரை சொன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரபலம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய நடத்தை, நடை, உடை, பாவனை ஒரு மென்மையா இருக்கும். இவங்களுடைய அழகு அப்படின்றது ஒரு அடுத்தவங்கள பாராட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒரு பெண் இப்படி இருந்தா பெண்ணை பார்த்து பொறாமதான் படுவாங்க, ஆனா இவங்களை பாராட்டுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா அந்த உணர்ச்சி வசப்படுறது அப்படின்றது கொஞ்சம் அதிகமாவே உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு விஷயம் டக்குன்னு மனநிலையை மாத்திக்கிட்டு அடுத்தது செய்யணுமா கண்டிப்பா செய்ய போயிடுவாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா உறவுகளை கவனிக்கிறதுல அதிகமா ஒரு கவனத்தை செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்க ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே அதிகமான ஒரு ஆரோக்கியம் அப்படின்றது இவங்களுக்கு உண்டு. ஆனா வாழ்க்கையில எதிர்பாராம தசாபுத்தி மோசமாகுது அப்படின்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆண்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பெண்களுக்கு ஆண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அந்த மாதிரி ஹெல்த் பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. வியாபாரம் சார்ந்த வகையா இருந்தாலும் சரி, வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு நல்ல வருமானம் அப்படின்றது கண்டிப்பா வாழ்க்கையில இருக்கும். சந்திரன் நல்ல நிலையில இந்த 7ஆம் பாவகத்துல இருந்துட்டாருன்னா இவங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு, அரசியல் சார்ந்த வகையில
ஒரு ஆதரவு அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனால் சந்திரன் 7ஆம் பாவகத்துல பாபகிரக சம்பந்தம் பலமாகி கெட்டு போயிடுறாருன்னு வைங்களேன். அப்ப என்ன ஆகும்? கல்யாண வாழ்க்கை, வியாபாரம் சார்ந்தது, கூட்டு தொழில் சார்ந்தது, இதுல எல்லாமே நெகட்டிவ் பலன்கள் அதிகமா இருக்கும். அடுத்ததா லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா ஆயுள், ஒருத்தருடைய மரணத்தை சொல்லக்கூடியது 8ஆம் பாவகம். மறைவான பொருட்களை, மறைஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது 8ஆம் பாவகம். வாழ்க்கையில எதிர்பாராம திடீர்னு நடக்கக்கூடிய சம்பவங்கள், அது நல்ல சம்பவமாகவும் இருக்கலாம், கெட்ட சம்பவமாகவும் இருக்கலாம். வாழ்க்கையில எதிர்பாராம திடீர்னு நடக்கக்கூடிய மாற்றங்களை சொல்லக்கூடியதுதான் இந்த 8ஆம் பாவகம். ஆன்மீகத்தையும் 9ஆம் பாவகம் குறிக்கும்னு சொன்னாலும் இந்த 8ஆம் பாவகம் குறிக்கும். ரகசிய விஷயங்களை சொல்லக்கூடியதெல்லாம் இந்த 8ஆம் பாவகம் தான். இந்த 8ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனசளவுல பாத்தீங்கன்னா ஒரு ஓய்வு அப்படின்றது உங்களுக்கு இருக்காது. அதாவது உடம்புக்கு மட்டும் ஓய்வு கொடுத்தா பத்தாது, மனசுக்கும் ஓய்வு கொடுத்தாதானே அந்த மனநிலை ஓரளவு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அந்த மனசு எப்ப பார்த்தாலும் அலைபாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த அளவுல எப்பவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். உள்ளுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பயம், சந்தேகம், எந்த விஷயத்தை எடுத்தாலும் அப்படிதான் இவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில திடீர்னு மாற்றம் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனாலே இவங்க மனசு பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு மன உளைச்சலை சந்திக்கும். ஆயுள் ஸ்ட்ராங்கா இருக்கும் மற்ற கிரக அமைப்புப்படி. ஆனா அந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் பாத்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதாவது மரணத்துக்கு ஒப்பான கண்டம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்காக கண்டம்னா பயந்துக்க வேணாம், ரொம்ப பெரிய அளவுல பாதிக்காது. அது சார்ந்த வகையில ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய மாதிரிதான் இவங்க வாழ்க்கையில சம்பவங்கள் அதிகமா நடக்கும். அதை நினைச்சு இவங்க வாழ்க்கையில அடிக்கடி ஹெல்த் பாதிப்பு அப்படின்றது வந்துடும். இப்ப இந்த 8ல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த அஸ்ட்ராலஜி, அதாவது இந்த ஜோதிடம், மாந்திரிகம், தாந்திரிகம், இது சார்ந்த வகையில கண்டிப்பா ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்கும். இவங்களுடைய தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்துல அதிகமான கவலைகள் இருக்கும், அல்லது பிரிவு நிலை இருக்கும். மனசு அதனாலே அதிகமா அமைதி இல்லாம தவிக்கிற மாதிரி ஒரு மனநிலையோட தான் இவங்க வாழ்வாங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம அதுல மாற்றங்களை அதிகமா சந்திச்சு வாழ்க்கையில அதிகமான துன்பத்தை சந்திப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க, இங்க சொல்றது மட்டுமே நடக்காது, இதுவும் நடக்கும். ஒருவேளை அங்க பாவகிரகம் பலமா சம்பந்தப்பட்டு பாதிக்கப்பட்ட என்னாகும்? மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகும், மன உளைச்சல், திடீர்னு அதிக பிரச்சனைகளை சந்திப்பாங்க. வாழ்க்கையில அதிகமான ஒரு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி அப்படின்றது ரொம்ப குறைவா தான் இருக்கும். கணவன் மனைவியோட எப்பவுமே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம் அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். தொழில் சார்ந்த வகையில, வேலை செய்யறது சார்ந்த வகையில அடிக்கடி உங்களுக்கு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். வேற பக்கம் மாறலைனாலும் ஒரே இடத்துல வேலை செஞ்சாலும் ஒரே வேலையை செய்ய மாட்டாங்க, மாத்தி செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல, யோகா சார்ந்த விஷயத்துல, ரகசியமா பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள் சார்ந்த விஷயத்துலாம் இவங்களுக்கு ஒரு ஈடுபாடு அப்படின்றது அதிகமா இருக்கும். இவங்க மனசுல எப்பவுமே ஏதாவது ஒரு பயம் அப்படின்றது இருக்கும். இதுல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பம் உண்டாகிறதுல அல்லது பீரியட்ஸ், மாதவிடாய்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது சார்ந்த விஷயத்துல சில பிரச்சனைகள், சிக்கல் அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்காது. பாவகிரக சம்பந்தம் பலமா அதிகமானா கண்டிப்பா இருக்கும். ஒருவேளை இப்ப இந்த 8ஆம் பாவகத்துல சந்திரன் ரொம்ப பலமா இருந்துட்டாரு அப்படின்னா, சுபகிரக சம்பந்தம் இருந்துருச்சு அப்படின்னா பாசிட்டிவ் பலன்கள் அதிகமா இருக்கும். பலம் இல்லாம பாவகிரக சம்பந்தம் அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில எப்பவுமே ஒரு மனநிலை சமநிலையா இல்லாம பயத்தோடையே வாழ வேண்டிய கட்டாயமா இருக்கும். ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும்?
இந்த 9ஆம் பாவகம் தான் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், குரு, நமக்கு அமையக்கூடிய குரு, தர்மம் செய்யக்கூடிய ஸ்தானம், ஆன்மீகம், நாம செய்யக்கூடிய புண்ணியங்கள், அதிர்ஷ்டம், அதிகமா படிக்கிறது, உயர்கல்வி, யாத்திரை போறது, இது எல்லாமே சொல்லக்கூடியது இந்த 9ஆம் பாவகம். இப்போ சந்திரன் லக்னத்துக்கு 9ல இருந்தா இவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம்ன்றது அதிகமாவே இருக்கும். வாழ்க்கையில எதிர்பார்க்காம திடீர்னு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் பெரிய அளவுல தூக்கி விடும் இவங்களை. அதுக்கெல்லாம் திசை புத்தி ஒத்து வர்றப்பதான் அது நடக்குமா, இருக்காது வருஷம் ஃபுல்லா வாழ்நாள் பூரா தூக்கி விட்டுட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா? இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்படியும் கோயிலுக்கே போகலைனாலும் வீட்டுல சாமி கும்பிட்டாலுமே கூட அந்த தெய்வத்துடைய அருள் இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். இவங்களுடைய தந்தையினாலையும் தந்தை வர்க்க உறவுகளாலையும் குருநாதர், இவங்களுக்கு அமையக்கூடிய குருநாதர்னாலையும் இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு ஆதரவு, அதனால வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். குருவோட வழிகாட்டுதல் படி செயல்பட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உயர்வை சந்திப்பாங்க. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்திலையும் ஜோதிடம், வேதங்கள், இந்த யோகா, தர்மம் செய்யக்கூடிய சிந்தனை, இதுல எல்லாம் ஈடுபாடு, ஒரு ஈர்ப்பு அப்படின்றது கண்டிப்பா இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். யாத்திரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டுல தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இது எல்லாமே தங்கறதுனா அங்கேயே சிட்டிசன் பிஆர் அப்ளை பண்ணி, அதாவது கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வாங்கி அங்கேயே தங்கக்கூடிய ஒரு அமைப்பும் அமையும். ஆனா எல்லாத்துக்கும் அமையுமானா அமையாது, அதுக்கு தசை புத்தி ஒத்து வரணும். எப்பவுமே இவங்க மனசுல ஒரு நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும், ஒரு நல்ல மதிப்பு தான் இருக்கும். ஆனா உணர்ச்சி வசப்படுவாங்க அதிகமா. ஆனாலும் இவங்க மனசு அந்த ஒரு பக்தியோட இருந்தா எப்படி இருக்கும் சாமி மேல, அந்த மாதிரிதான் இருக்கும். இவங்க சமுதாயத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல பேர் அப்படின்றது இருக்கும், இருந்துட்டே இருக்கும். தர்மம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அதிகமா தர்மம் பண்ணக்கூடிய ஒரு சிந்தனை கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும், செயல்படுத்தவும் செய்வாங்க. தாய்வழி உறவுகள் சார்ந்த வகையில இவங்களுக்கு ஒரு அதிகமான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். இவங்க மனசுல எப்பவுமே தெய்வம் சார்ந்த வகை சிந்தனை இருந்துட்டே இருக்கும். நல்ல ஒரு புண்ணியவான்கள், ஒரு புண்ணியசாலி, ஒரு அதிகமா புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லணும்னா அது இவங்களதான் சொல்லணும். அதே இங்க பாவகிரக சம்பந்தம் லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா, அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இவங்க தந்தையோட எப்பவுமே ஒரு மனஸ்தாபம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். படிப்பு தொடர்ந்து படிக்க முடியாது, டிஸ்கண்டினியூ தான் பண்ண வேண்டியது இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு எடுக்கிறது லேட்டா தான் முடிவு எடுப்பாங்க, உடனே முடிவு எடுக்க தடுமாறுவாங்க. மற்ற கிரக அமைப்புப்படி திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே இப்ப இந்த லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா அந்த திடீர் அதிர்ஷ்டம்ன்றதும் இல்லாம போயிடும். இப்போ அடுத்ததா லக்னத்துக்கு 10ஆம் பாவகம். லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த 10ஆம் பாவகம் தான் வேலை, தொழில், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், அதிகாரம், சமூகம் சார்ந்த வகையில நம்மளுடைய நிலை என்ன, இதையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த 10ஆம் பாவகம். 10ல சந்திரன் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம் தான். சொந்தமா பிசினஸ் பண்ணாலும் சரி, அல்லது தொழில் பண்ணாலும் சரி, அல்லது உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, அல்லது லேபர் ஒர்க்கா இருந்தாலும் சரி, வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பொதுவாக இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்காகவே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்துல இருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்க ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு பதவியை அடைஞ்சே தீருவாங்க வாழ்க்கையில. லேபர் வேலையை பார்த்தாலும் அந்த இடத்துல இவரோட வேலை அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடியதா இருக்கும். இவங்க வாழ்க்கையில பேர், புகழ், அந்தஸ்து, சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு மதிப்பு, மரியாதை இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அரசு, அரசியல் சார்ந்த வகையில லாபம் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இப்ப இவங்க அரசியல்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல சக்சஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுக்கு தசாபுத்தி ஒத்து வரணும். அதுக்காக லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தை சந்திரன் இருக்கிற எல்லாரும் அரசியலுக்கு ஜெயிச்சிருவாங்கன்னா கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பொதுமக்கள் சார்ந்த இதுலயும் இவங்களுக்கு அந்த பேர், புகழ் இருக்கும். அதனால இவங்க அரசியல்ல ஈடுபடுறாங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க.
தாய் வழி சொத்துக்கள், தாய் வழி நன்மைகள் அப்படின்றது அதிகமா இவங்க வாழ்க்கையில் நடக்கும். அரசு, அரசியல் சார்ந்தவர்கள் ஒரு ஆதரவு, மேலதிகாரிகள் வேலை செய்யற இடத்துல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மூலமா ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்றது இவங்க வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இவங்க மனநிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலை சம்பந்தப்பட்டதுல தான் இறங்கி எந்த விஷயத்த செய்யறோமோ அது ரொம்ப அக்கறையோட செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா புதுமையா சிந்திச்சு செய்யக்கூடிய ஒரு சிந்தனை அப்படின்றது இவங்க கிட்ட இருக்கும். இப்போ இந்த 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோட பாபகிரக சம்பந்தம் பலமாயிட்டா எப்படி இருக்கும்? வேலை சம்பந்தப்பட்டதுல, தொழில் சம்பந்தப்பட்டதுல எந்த வேலை பார்த்தாலும் சரி அதுல அடிக்கடி மாற்றத்தை சந்திப்பாங்க. மாற்றம் அப்படிங்கிறது வேற வேற இதுக்கு போனாதான் மாற்றம்னு கிடையாது. ஒரே இடத்துல செஞ்சாலும் ஒரே இதை செய்ய முடியாது, மாத்தி மாத்தி செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். அதாவது ஒரே இதை செஞ்சாலும் ஒரே இடத்துல செய்ய முடியாது, இடத்த மாத்தி மாத்தி வேற வேற பக்கம் மாறி செய்ய வேண்டிய கட்டாயம் வரும். அதுதான் மாற்றம். இவங்க வாழ்க்கையில இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சு அப்படின்னா மன அமைதி அப்படின்றது இவங்க வாழ்க்கையில குறைவா தான் இருக்கும். உத்தியோகத்துல இருக்காங்க அப்படின்னா தனக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு அப்படின்றது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இவங்கெல்லாம் பொதுமக்கள், அதாவது தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயம், இவங்களுடைய விமர்சனங்களை அதிகமா சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். இவங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இந்த தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா சிரமப்பட்டாதான் இவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமான இந்த பலன்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தா எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 11ஆம் பாவம் ஆசை, அபிலாசை நிறைவேறக்கூடியது. மூத்த உடன்பிறப்புகள், அண்ணன், அக்கா, நட்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், நண்பர்கள், ஆசை, கனவு, சுகமான ஒரு வாழ்வு, இது எல்லாமே இந்த 11ஆம் பாவகம் சொல்லக்கூடியது. லக்னத்துக்கு 11ல சந்திரன் இருந்தா அவங்க தகுதிக்குள்ள வாழ்க்கையில சீரா, அதாவது ஓரளவு வருமானம் வர்றது எப்பவும் வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்துல பணம் தான் கிடையாது, ஏதோ ஒரு வகையில லாபம் அப்படின்றது இவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது அறிவு சார்ந்த வகையிலையும் இருக்கலாம், பொருள் சார்ந்த வகையிலையும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில லாபம் அப்படின்றது அந்த ஜாதக தகுதிக்கு தகுந்த மாதிரி கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ இவங்க வியாபாரம் சார்ந்த விஷயம் செஞ்சாலும் சரி, அல்லது கூட்டு தொழில் செய்யறாங்க அப்படின்னா அதுல அதிகமா நன்மை அப்படின்றது இருக்கும். ஜாதக ரீதியா மற்ற கிரக அமைப்புப்படி இந்த வியாபாரமோ கூட்டு தொழில் செய்யற மாதிரி அமைஞ்சதுன்னா நன்மை அப்படின்றது அதிகமா இருக்கும். இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க. அதிகமா இல்லைனாலும் குறைவாவே இருந்தாலும் நல்ல நண்பர்களா இருப்பாங்க இவங்களுக்கு அமையறவங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மேல் லெவல்ல உள்ளவங்களுடைய ஒரு பழக்க வழக்கம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். சமுதாயம் சார்ந்தவர்களை ஒரு நல்ல பேர் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். மூத்த உடன்பிறப்புகள், அண்ணன், அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களால இவங்களுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் அதிகமா நடக்கும். மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கலாம், இருந்தாலும் அவங்களால நல்லது அப்படின்றது இவங்களுக்கு நடக்கும். இவங்க வாழ்க்கையில என்னென்ன ஆசைகள் நினைச்சிட்டு இருக்காங்களோ அதுல அதிகபட்ச ஆசைகள் கண்டிப்பா வாழ்க்கையில இவங்களுடைய வாழ்நாள் முடியறதுக்குள்ள நிறைவேறும். பொதுவாகவே இவங்க வாழ்க்கையில என்ன விரும்புறாங்களோ அது இவங்க வாழ்நாள் முடியறதுக்குள்ள கண்டிப்பா நிறைவேறும். அது குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும்போது தான் நிறைவேறும். அதனால வாழ்நாள் பூரா இவங்க ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும். லக்னத்துக்கு 11ஆம் பாவத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு கூட்டத்துல அதிகமா பேசணும்னு விரும்புவாங்க. ஆனா தசாபுத்தி சரியில்லைன்னா பேச மாட்டாங்க, பேச முடியாது, கூச்ச சுபாவம் அப்படின்றது வந்துடும். தசாபுத்தி சரியில்லைனாலும் 11ல இருக்கக்கூடிய சந்திரனோட பாபகிரக சம்பந்தம் பலமாயிட்டாலும் கூட்டத்துல பேச மாட்டாங்க. தசாபுத்தி நல்லா இருந்து கிரக அமைப்புகள் நல்லா இருக்கு ஜாதகத்துல அப்படின்னா லக்னத்துக்கு 11ல சந்திரன் இருந்து அரசு துறை அப்படி இல்லைன்னா பெரிய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. ஆசிரியர் தொழில், மருத்துவம் சார்ந்தது, அரசியல் சார்ந்தது, கலைத்துறை சம்பந்தப்பட்டது மற்ற கிரக அமைப்புப்படி அமைஞ்சதுன்னா அதுல மிக சிறப்பா இவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க.
இவங்க பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த நபர்கள் கிட்டையும் நண்பர்கள் வகையிலையும் ஒரு அதிகமா நெருங்கி பழகக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இவங்க கிட்ட இருக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாலையும் இவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை சந்திப்பாங்க. இப்போ பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? லக்னத்துக்கு 11ல சந்திரன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா இவங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்களால ஏமாற்றத்தை தான் சந்திப்பாங்க. இவங்க ஆசைகள் பெருசா நிறைவேறாது. அதனாலே மன உளைச்சல் அதிகமாகி ரொம்ப நொந்து போய் தான் வாழ்வாங்க வாழ்க்கையை. இந்த இடத்துல நான் பொருளாதாரத்தெல்லாம் சொல்ல வரல. பொருளாதாரத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அது மற்ற கிரக அமைப்புப்படி கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், அது மிடில் கிளாஸ் வாழ்க்கையாகவும் இருக்கலாம். இவங்க மனசுல பாத்தீங்கன்னா அந்த மனசு உறுதியா இருக்காது, அடிக்கடி மாறிட்டே இருக்கும். வருமானம் சார்ந்த விஷயத்திலும் எப்பவுமே ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்ததா லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? லக்னத்துக்கு 12ஆம் பாவகம்னா பாத்தீங்கன்னா விரயம், செலவு, அதிகமான ஒரு இழப்பு, வெளிநாடு, தூங்குறது, அயன சயன போகம், கட்டிலறை சந்தோஷம், கனவுகள், தியாகம், தவ உணர்வு, மருத்துவமனை, சிறைச்சாலை, தனிமை, இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த 12ஆம் பாவகம். இப்போ லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்க மனசுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குழப்பம். இவங்க வாழ்க்கையில அடிக்கடி மனசுல குழப்ப நிலையாதான் இருப்பாங்க. ஒரு சஞ்சல மனப்பான்மையோடவே இவங்க இருப்பாங்க. பணம் சார்ந்த விஷயத்துல எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, அதுல ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில செலவு அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்துட்டா தசாபுத்தி ஒத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க வெளிநாட்டுல வாழக்கூடிய யோகம் உண்டு, வாய்ப்பு இருக்கு. தசாபுத்தி ஒத்து வந்தா கண்டிப்பா வாழ்வாங்க. அப்படி வெளிநாடு இல்லைன்னா மற்ற கிரக அமைப்புப்படி வெளிநாடு அமைப்பு இல்லைனாலும் பிறந்த ஊரை விட்டு ஒண்ணு வெளி மாவட்டம் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு, அது வெளி மாவட்டமா அல்லது வெளி மாநிலமா அல்லது வெளி நாடா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல மற்ற கிரக அமைப்பை பொறுத்தும் நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்தும் அது அமையும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகம், யோகான்னு சொல்லக்கூடியது, தியானம் சார்ந்த வகையில, இறைவன் சார்ந்த வகையிலையும் பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு ஈடுபாடு, ஈர்ப்பு, அதாவது மோட்சத்தை அடையணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அதிகமா இருக்கும். இவங்க மனசுல அதிகமான ஒரு கனவுகள், கற்பனை திறன், கற்பனை சக்தி, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். வாழ்க்கையில் அடிக்கடி பாத்தீங்கன்னா தனிமையை விரும்பக்கூடிய நபரா தான் இருப்பாங்க. லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்க எல்லாருமே. ஆனா மனசு நல்ல மனசு தான், அதெல்லாம் ஒண்ணும் குறை சொல்ல முடியாது. கருணை உள்ளவங்களாதான் இருப்பாங்க. இவங்க தூங்கும் போது பாத்தீங்கன்னா அதிகமா கனவு காண்பாங்க. அதிகமா வாழ்க்கையில கனவு காணக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்க தான். அதனால என்ன ஆகும், இவங்களுக்கு வாழ்க்கையில தூங்குற சுகம் குறைஞ்சு போயிடும். அந்த உண்மையான உறக்கத்துக்கான சுகம் இல்லாம இருக்கும். இவங்க தாய், அம்மா வகையில பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு மனக்கசப்பு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அம்மா கிட்ட இல்லைனாலும் அம்மா வழி உறவுகள் கிட்ட. ஒண்ணு இவங்க வாழ்க்கையில ஒண்ணு வேலைக்காக, அதாவது வாழ்க்கையில வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால வெளி மாவட்டம், வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுல தங்கக்கூடிய கட்டாயம் வரும், தங்க வேண்டியது வரும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில உயர்வு அப்படின்றது உள்நாட்டுல இருக்காது அல்லது உள்ளூர்ல இருக்காது. வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளிநாட்டுல தான் இவங்க வாழ்க்கையில உயர்வுன்றது அதிகமா இருக்கும், வருமானம் அப்படின்றது அதிகமா இருக்கும். இலக்கியம் சார்ந்த வகையில, கலைத்துறை சார்ந்ததுல, இந்த தியானம், யோகா இது சார்ந்த வகையில ஏதோ ஒரு ஈடுபாடு அதிகமா இருக்கும். அதுல எதுல ஈடுபடுறாங்களோ அதுல ஒரு சிறப்பான ஒரு தன்மையை இவங்க அடைவாங்க. அடுத்தவங்களுக்கு அதிகமா உதவி செஞ்சு ஒரு நல்ல பேர் வாங்குறவங்க யாருன்னு கேட்டா இந்த லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறவங்க தான். அதே லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சந்திரன் இருந்து பாவகிரக சம்பந்தம் பலமாயிடுச்சுன்னா இவங்க வாழ்க்கையில மனநிலை சமநிலைன்றது ரொம்ப குறைவு, மன அமைதின்றது குறைவா தான் இருக்கும். வாழ்க்கையில செலவுன்றது ரொம்ப அதிகமாகும், சேமிப்பு ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஹெல்த் சம்பந்தப்பட்டவங்களை பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்க வாழ்க்கையில சந்திப்பாங்க. கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் வரும் சில பேருக்கு. தாய் வழி உறவுகளோட எப்பவுமே வருத்தமா தான் இருக்கும். இப்போ
லக்னத்துல இருந்து 12 பாவகங்கள் வரைக்கும் சந்திர பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இது எல்லா பலனும் எல்லாத்துக்கும் சரியா இருக்குமானா இருக்காது. இதுல 1-2 பலன் இருக்குமா இல்லாமலும் இருக்காது. ஏன்னா அது அவங்கவுங்க ஜாதக அமைப்பு பொறுத்து. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா வீடியோ இப்பவே 45 நிமிஷம் வந்துருச்சு. அதனால இதுக்கு மேலே மற்ற விஷயங்களை பேசி போர் அடிக்க விரும்பல. இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல கண்டிப்பா பிடிக்கும். எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோல சொன்னது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.